அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் கற்போம். இலக்கணத்திற்கு அடிப்படையானது காலங்களை அறிந்து கொள்ளுதல். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அரபியில கடந்த காலத்திற்கு மாதி என்று அர்த்தம். அந்த மாதி ஒரு சொல் 14 விதமாக அது மாறும். அதற்கு சர்ஃப் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதை உங்களுக்கு நான் செய்து காட்டுகிறேன். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா. இதில் 14 சொற்கள் இருக்கின்றன. என்ன சார் இதற்கு அர்த்தம்? ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் இருவர்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பலர் செய்தார்கள். இது மூன்றும் ஆண்பாலுக்குரியது. ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலதா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பலர் செய்தார்கள். இந்த மூன்றும் பெண்பாலுக்குரியது. அதற்கடுத்தது எதிரிலே உள்ளவனை சொல்கிறோம். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இருவர் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பலர் செய்தீர்கள். அடுத்தது எதிரிலே உள்ள பெண்பாலை சொல்கிறோம். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பலர் செய்தீர்கள். பிறகு தன்னை பற்றி பேசுவது. ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம்.